ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உள்ளே வேலன் கண்களை மூடி ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல படுத்திருந்தான். நிலா அவன் அருகே சென்று காஃபி கப்பை கையில் வைத்து கொண்டு தொண்டையை சரி செய்வது போல சத்தம் கொடுத்தாள். வேலன் மெதுவாக ஒரு கண்ணை திறந்து பார்த்தான். அவளை பார்த்ததும் ஒரு குறும்பு சிரிப்போடு எழுந்து அமர்ந்தான். கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு, ஏன் நிலா, உன் தொண்டைக்கு என்னாச்சு? ஒரு காஃபி போட இவ்வளோ நேரமா? நீ காஃபி போட போனியா இல்லை காஃபி தூள் தயாரிக்க ஃபேக்டரியே உருவாக்க போனியா? பசி எடுத்து உயிர் போகுது. நிலா எதற்கும் பதில் சொல்லவில்லை. அமைதியாக அந்த காஃபியை அவனிடம் நீட்டினாள். வேலன் ஆசையாக ஒரு பெரிய மிடரு குடித்தான். அந்த நொடியே துப்பு. வேலன் காஃபியை அப்படியே துப்பி கதறினான். முகம் அப்படியே கோணலாகி போனது. ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? அறிவு இருக்கா உனக்கு? சர்க்கரை எது உப்பு எதுன்னு தெரியாதா? உப்பு வாரி போட்டு தந்திருக்க. என்னால் குடிக்கவே முடியலடி என்று கூறினான். நிலா சற்றென்று தன் இடுப்பில் ஒரு கையை வைத்துக்கொண்டு இன்னொரு கையை மார்புக்கு குறுக்கி கட்டி கொண்டு நின்றாள். அவளது பார்வையில் ஒரு வெற்றி பெருமிதம் தெரிந்தது. தெரிஞ்சுதான் போட்டேன். ஏன்னா என்கிட்ட நீங்கள் ரொம்ப தான் வாழாட்டுறீங்க. இந்த வாடகை மனைவிக்கு துப்புக்கிட்ட காஃபி தான் போட தெரியும்னு இப்போ புரிஞ்சிருக்கோம்ல. இனிமேல் என்கிட்ட ஏதாவது வேலை வாங்குனீங்க, சாப்பாட்டில் என்ன போடுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்லிவிட்டு ஒரு ஸ்டைலான நடை போட்டுக்கொண்டு சமையல் அறைக்கு திரும்பினாள் நிலா. வேலனோ தன் நாக்கை வழிந்தபடி, இவ சாதாரண ஆள் இல்லை போலியே என்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சமையலறை முழுவதும் காய்கறிகளின் நறுமணமும் தாளிக்கும் ஓசையும் நிறைந்து வழிந்தது. நிலா ஒரு தேர்ந்த சமையல் கலைஞர் போல வேக வேகமாக செயல்பட்டாள். மணமணக்கும் வெஜிடபிள் பிரியாணி, ஆவி பறக்கும் வெள்ளை சாதம், பக்குவமாக சமைக்கப்பட்ட அவரைக்கொட்டை கூட்டு, விதவிதமான 3 பொரியல்கள், காரசாரமான மிளகு ரசம், கடைசியாக கெட்டியான மோர் மற்றும் நாவில் நீர் ஊற வைக்கும் பைத்தம்பருப்பு பாயாசம் என ஒரு விருந்தே தயாரானது. கூடத்தில் பெரிய வாழை இலைகளை விரிக்கப்பட்டன. நிலா ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பக்குவமாக பரிமாறினாள். அந்த இலை விரிப்பை பார்த்ததுமே பெரிய நாயகியும் வேலனும் அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். கண்களில் ஒரு வியப்புடன் பெரிய நாயகியோ, அடேங்கப்பா, இவ்வளோ சீக்கிரம் இத்தனை வகையா? நீ என்னம்மா கையும் காலும் ஓடாமல் வேலை செஞ்சிருக்க? பார்க்கவே கண்ணை பறிக்குதே. பெரிய நாயகி முதல் உரண்டியை சாதத்தை எடுத்து வாயில் வைத்தார். அவர் முகம் அப்படியே மலர்ந்தது. ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு தாய்மை கலந்த ருசி இருப்பதை அவர் உணர்ந்தார். அசத்தி புட்ட தாயி, இவ்வளோ ருசியான சாப்பாட்டை நான் சாப்பிட்டு எத்தனை காலம் ஆச்சு தெரியுமா? உன் கையில் ஏதோ ஒரு மாயம் இருக்குமா? இந்த அவரைக்கொட்டை கூட்டு அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கு. சந்தோஷத்தில் திக்கு முக்காடிய பெரிய நாயகி தன் கைவிரல்களால் சொடக்கி எடுக்க நிலாவிற்கு சுத்தி போட்டார். அது மட்டும் இல்லாமல் நிலாவை அருகில் இழுத்து அவளது நெற்றியில் ஒரு பாசமான முத்தத்தை கொடுத்தார். நிலாவின் கண்கள் ஒரு நிமிடம் பணிந்தன. ஒரு வாடகை மனைவியாக வந்த இடத்தில் ஒரு தாயின் உண்மையான முத்தம் அவளை உலுக்கியது. இதை பார்த்த வேலன் தனக்குள் ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தான். பரவாயில்லையே, இவளுக்குள்ள இவ்வளவு வித்து இருக்கா என்று அவன் மனம் அவளை பாராட்டியது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ள அவனது அந்த முரட்டுத்தனமான ஈகோ தடுத்தது. வேலன் ஒரு பிடி பிரியாணியை எடுத்து வாயில் வைத்தான். ருசி நரம்புகள் எல்லாம் நடனமாடின. அவன் எதிர்பார்த்ததை விட சாப்பாடு பல மடங்கு பிரமாதமாக இருந்தது. ஆனால் அவன் முகத்தை மிக கடுமையாக வைத்து கொண்டான். என்னடா வேலா, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. உன் பொண்டாட்டி சமைச்சிருக்காளே, ஒரு வார்த்தை பாராட்டக்கூடாதா? வேலன் மெதுவாக தலையை நிமிர்த்தி நிலாவை பார்த்தான். நிலா அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பது போல அவனை உற்று பார்த்தாள். வேலனோ அசால்ட்டாக தோலை குலுக்கி, ஏதோ சுமார் ரகமாக தான் இருக்குது. பசியில் சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு இறங்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் விசேஷம் இல்லை. பாயாசம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. வேலன் இப்படி சொன்னதும் பெரிய நாயகி அவனை முறைத்தார். ஆனால் நிலா அதை பற்றி கடுகளவும் கவலைப்படவில்லை. அவளுக்கு தெரியும் அவன் உள்ளுக்குள் ரசித்து சாப்பிடுகிறான் என்று. ஒரு ஏளன சிறப்பை மட்டும் வீசிவிட்டு பெரிய நாயகிக்கு மீண்டும் ஒரு கரண்டி கூட்டை பரிமாறினாள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரியத்த, மற்றபடி சில பேருக்கு தரம் தெரியாது. அவங்களுக்கு விளக்கம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. நிலாவின் இந்த பதில் வேலனுக்கு தொண்டையில் சிக்கியது போல இருந்தது. அவனோ, இருக்கட்டும் பார்த்துக்கிறேன்
என்பது போல அவளை முறைக்க, நிலாவோ நிமிர்ந்து கர்வமாக சமையலறைக்குள் சென்றாள். மதிய உணவு முடிந்து அந்த பெரிய பங்களாவை ஒரு அமைதியில் ஆழ்ந்திருந்தது. திடீரென வாசலில் ஒரு மணி சத்தம் கேட்டது. பெரிய நாயகி ஊர் புகழ் பெற்ற ஒரு ஜோதிடரை வீட்டுக்கு வரவழைத்திருந்தார். அந்த ஜோதிடர் கையில் பஞ்சாகத்தோடும் நெற்றியில் நீண்ட திருநீற்று பட்டையோடும் கூடத்தில் அமர்ந்திருந்தார். பெரிய நாயகியோ உற்சாகத்தோடு வேலையாட்களிடம், ஏய், போய் வேலனையும் மருமகளையும் உடனே கூடத்துக்கு வர சொல்லுங்க, சீக்கிரம். செய்தி கேட்டு வேலனும் நிலாவும் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தார்கள். நிலாவுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் நெஞ்சை பிசைந்தது. வேலன் எப்போதும் போல தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு ஒருவித அலட்சியத்தோடு அங்கே வந்து நின்றான். கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஜோதிடரை பார்த்ததும் நிலா ஒரு கணம் தயங்கி நின்றாள். பெரிய நாயகி அவர்களை அருகே அழைத்து அமர வைத்தார். ஜோதிடரின் கையை பிடித்துக்கொண்டு மிகுந்த நம்பிக்கையுடன், பாருங்கய்யா, என் மகனுக்கும் மருமகளுக்கும் நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சது. ஊர் முறைப்படி சாஸ்திரப்படி எல்லாம் நடக்கணும். அதான் சாந்தி முகூர்த்தம் வச்சாதானே முறை. அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை இப்போவே குறிச்சு கொடுங்க. விசேஷம் தள்ளி போகக்கூடாது. அதுதான் என் ஆசை. இந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி நிலாவுக்கு தலை சுற்றியது. காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல ஒரு அதிர்ச்சி. அவள் கண்கள் அகல விரிந்தன. சாந்தி முகூர்த்தமா? இது வெறும் வாடகை ஒப்பந்தம் தானே? இங்கு என்ன நடக்குது என்று அவள் மனதுக்குள் கதறினாள். பயத்தில் அவளது உடல் நடுங்கத் தொடங்கியது. தன் கழுத்தில் இருந்த அந்த பொய்த்தாளி அவளுக்கு அது பாரமாக தெரிந்தது. நிலா மெதுவாக திரும்பி வேலனை பார்த்தாள். அவன் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துவான் என்று அவள் கண்கள் கெஞ்சின. ஆனால் வேலன் அங்கே நின்ற விதம் அவளுக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. வேலன் இதை கேட்டு துளியும் பதட்டப்படவில்லை. மாறாக அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான ஏளனம் கலந்த புன்னகை படர்ந்தது. அவனது கண்கள் நிலாவை பார்த்து, பாத்தியா, நீ மாட்டிக்கிட்டடி என்று சொல்வது போல தெரிந்தது. வேலன் மனதிற்குள்ளோ, இந்த அம்மா என்ன நாடகம் போடுறாங்க? ஒரு பொய்யான கல்யாணத்துக்கு இவ்வளோ மெனக்கெடுறாங்களே. சாந்தி முகூர்த்தமா? இந்த வாடகை மனைவி இப்போ என்ன பண்ண போறான்னு பார்க்கவே வேடிக்கையா இருக்கே. அவன் நிலாவை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பை வீசினான். அவனது அந்த பார்வை நிலாவிற்கு, உன்னை நான் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் பார் என்று மிரட்டுவது போல இருந்தது. நிலாவுக்கு ஆத்திரம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம் என்ன போராடியது. அவளால் பேச முடியவில்லை, கத்தவும் முடியவில்லை. ஜோதிடர் பஞ்சாகத்தை புரட்ட தொடங்கினார். நல்ல விசேஷமான ஜாதகமா, 2 பேருக்கும் வாரிசு யோகம் பிரமாதமாக இருக்குது. இதோ பாருங்க, நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே அமிர்த யோகம் கூடுது. அந்த நேரமே இதுக்கு சிறப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் வீட்டு வாரிசு சீக்கிரமே உங்கள் கைக்கு வந்துடும். இந்த வார்த்தைகள் நிலாவின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. பெரிய நாயகி சந்தோஷத்தில் கைகளை தட்டி கொண்டார். ஆனால் நிலாவோ அந்த ஜோதிடரையும் சிரித்து கொண்டிருக்கும் வேலனையும் மாறி மாறி பார்த்து கொண்டே அப்படியே சிலையாக நின்றாள். அவளது மௌனம் ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியைப் போல இருந்தது. ஜோதிடர் கிளம்பிய அடுத்த நொடியே நிலாவின் உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த எரிமலை வெடித்தது. பெரிய நாயகி சந்தோஷத்தில் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு வெற்றிலை பாக்கு வைக்க சொல்லி கொண்டிருக்க, நிலா விறுவிறு என்று அறைக்குள் நுழைந்தாள். பின்னாடியே வேலன் எந்த சலனமும் இல்லாமல் கையில் ஒரு சுருட்டை பற்ற வைக்க தயாரான நிலையில் உள்ளே வந்தான். கதவை நிலா ஓங்கி சாத்தினாள். அந்த சத்தம் அந்த பெரிய அறையையே ஒரு நிமிடம் அதிர வைத்தது. கண்களில் தீப்பொறி பறக்க, நிலாவோ, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? அங்கே உங்கள் அம்மா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னா ஒரு சின்ன சிரிப்போட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? வேலன் அவளை ஏறிட்டு பார்க்கவில்லை. மெதுவாக சுருட்டை பற்ற வைத்து ஒரு நீளமான புகையை மேலே ஊதினான். அவனது அந்த அலட்சியம் நிலாவை இன்னும் ஆத்திரப்படுத்தியது. அவள் வேகமாக அவன் முன்னால் போய் நின்றாள். உங்ககிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. சாந்தி முகூர்த்தம்னு ஒரு வார்த்தை வந்தப்போ நீங்கள் ஏன் வாயை திறந்து வேண்டான்னு சொல்லலை? இது வெறும் 3 மாதம் ஒப்பந்தம்னு தானே நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. இப்போ என்னன்னா உங்கள் அம்மா பெற்றெடுக்க போகிற வாரிசை பற்றி கனவு கண்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வேலன் மெதுவாக தலையை திருப்பி அவளை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்து ஒரு விதமான முரட்டுத்தனமான உறுதியுடன் இருந்தன. அவன் ஒரு அடி முன்னே வர நிலா பயத்தில் ஒரு அடி பின்னால் சென்றாள். மிகவும் தாழ்ந்த ஆனால் அழுத்தமான குரலில்,
அர்த்தம் தேடுற வயசை நீ எப்போவோ தாண்டிட்ட நிலா. நீ இங்கே வந்தது என் மேலே இருக்கிற காதல்ல இல்லை. நான் கொடுத்த பணத்துக்காக அந்த பணத்துக்கு நீ செய்ய வேண்டிய வேலை. என் ஆத்தா முன்னாடி ஒரு பொண்டாட்டியாக நடிக்கிறது, அதில் இதுவும் ஒரு பகுதி தான் என்று வேலன் அழுத்தமாக கூற நிலாவோ ஆவேசப்பட்டாள். நடிக்க சொன்னீங்க, அதுக்காக எப்படியா ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாடுறது தான் உங்கள் மனசில் இருக்கா வேலன்? நான் என் தம்பிக்காக இங்கே வந்தேன். அதுக்காக என் சுயமரியாதையை யார்கிட்டையும் அடக்க வைக்க முடியாது. இந்த சடங்கு, இந்த தாலி எல்லாம் போயின்னு உங்கள் அம்மா கிட்ட இப்போவே போய் சொல்ல போகிறேன். நிலா கதவை நோக்கி ஓட முயன்றாள். ஆனால் வேலன் ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்து அவள் கையை பலமாக பற்றினான். அவனது பிடி இரும்பு கம்பியைப் போல இருந்தது. நிலாவால் அசையக்கூட முடியவில்லை. அவள் முகத்திற்கு மிக அருகில் வந்து அவள் கண்களை ஓடுருவி பார்த்தான். ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் உன் தம்பி படிக்கிற அந்த ஹாஸ்டலில் இருந்தால் அவன் பிணமாக தான் வெளியே வருவான். இந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டதும் நிலா அப்படியே உறைந்து போனாள். அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. என்ன என்ன சொன்னீங்க? என் தம்பியை வச்சு என்ன மிரட்டுறீங்களா? நீங்கள் என்ன மனுஷன் என்று கேட்க ஒரு கொடூரமான சிரிப்புடன், நான் மனுஷனை உன்கிட்ட யார் சொன்னது? நான் ஒரு மிருகம். என் சொத்து எனக்கு வேணும். என் ஆத்தா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நீ கருவியாக இருக்கணும். அவ்வளவுதான். நாளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அதில் நீ என் பொண்டாட்டியாக அந்த ரூமுக்குள்ளே வருவ. ஆனால் உள்ளே என்ன நடக்கும்னு எனக்கும் உனக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். வெளியே என் ஆத்தாவுக்கு ஒரு சந்தேகம் கூட வரக்கூடாது. புரிஞ்சதா? அவன் அவள் கையை ஒரு உதறினான். நிலா நிலை குலைந்து சுவரில் மோதி நின்றாள். இனிமே என்கிட்ட நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருந்த விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். போய் நாளைக்கு தேவையானது கவனி என்று வேலன் மீண்டும் சுருட்டை இழுத்து கொண்டு ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டான். நிலா அந்த சுவரை பிடித்து கொண்டு மெதுவாக தரையில் சரிந்தாள். அவளது கண்ணீர் கன்னத்தில் வழிந்து அந்த பொய்த்தாளியின் மேல் விழுந்தது. ஒரு பக்கம் தம்பியின் உயிர், இன்னொரு பக்கம் தன் கௌரவம். நிலா ஒரு பெரிய சுழலில் சிக்கிக் கொண்டது போல உணர்ந்தாள். மறுநாள் இரவு அந்த பழைய பங்களாவை ஒரு தேவலோக களை கொண்டு ஜொலித்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் மல்லிகை பூக்களின் வாசம் ஊடுருவி காற்றில் ஒரு மெல்லிய மயக்கத்தை தந்து கொண்டிருந்தது. அந்த அறையில் நிலா கண்ணாடியின் முன்னால் ஒரு சிலையாக நின்று கொண்டிருந்தாள். அவளது தேகம் இரத்த சிவப்பிலான அந்த மென்மையான பட்டு சேலையில் அப்படியே இழைத்து போயிருந்தது. அந்த சேலை அவளோட உடலோடு ஒட்டி அவளது ஒவ்வொரு அசைவையும் ஒரு ஓவியமாக மாற்றியது. அந்த சிவப்பிற்கும் அவளது பால் போன்ற நிறத்திற்கும் இடையில் ஒரு தீர்க்கமான போர் நடப்பது போல தெரிந்தது. அவளது மேனி அந்த சேலையின் மென்மையை விட அதிக மென்மையுடன் மின்னியது. அவளது அந்த நீளமான கருங்கோந்தல் அது ஒரு கரிய அருவியைப் போல அவளது இடைவரை வழிந்து கிடந்தது. அதில் அடர்த்தியாக தொங்கவிடப்பட்டிருந்த மல்லிகை சரங்கள் அவளது கூந்தலின் கருமைக்கு ஒரு வெண்மை நிற மகுடத்தை சூட்டியது போல இருந்தன. ஒவ்வொரு முறை அவள் அசையும் போதும் அந்த மல்லிகையின் நறுமணம் அறையெங்கும் ஒரு ரகசியத்தை சொல்லி கொண்டிருந்தது. பரம்பரை நகைகளாக அந்த தங்க அட்டையையும் காதில் அசைந்தாடும் ஜிமிக்குகளும் நிலாவின் அழகிற்கு ஒரு ராஜகலையை சேர்த்தன. கண்களில் தீட்டப்பட்டிருந்த கார்மேகம்மை அவளது பார்வையில் ஒரு அழகான சோகத்தையும் அதே சமயம் ஒரு ஈர்க்கும் சக்தியையும் ஒளித்து வைத்திருந்தது. இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் வைக்கப்பட்டிருந்த அந்த சின்னஞ்சீறு பொட்டு அவளது அந்த பேரழகிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல அத்தனை பொருத்தமாக இருந்தது. நிலா தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். இன்னைக்கு நான் ஒரு வாடகை மனைவி மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பலியாடு மாதிரி தெரிகிறேன் என்று அவள் மனதுக்குள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளது இதயம் ஒரு பொறுமுரசு போல பலமாக துடித்து கொண்டிருந்தது. அப்போது பெரிய நாயகி அறைக்குள் நுழைந்தார். அவர் கையில் ஆவி பறக்கும் சுட சுட காய்ச்சிய பாலோடு ஒரு பித்தளை செம்பு இருந்தது. அதில் குங்குமப்பூவின் மஞ்சள் நிறமும் ஏலக்காயின் நறுமணமும் கலந்திருந்தது. நிலாவின் முகவாயை பிடித்து உயர்த்தி நெகிழ்ச்சியுடன், கண் திருஷ்டியே பட்டுடும் போல இருக்கே தாயி, நீ என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா. என் மகனோட முரட்டுத்தனத்தை மாற்ற போற தேவதை நீதாம்மா. இதோ இந்த பாலை எடுத்துட்டு உள்ள போ. என் ஆசையெல்லாம் உங்கள் 2 பேரோட சந்தோஷத்தில் தான் இருக்கு. போம்மா,
பெரிய நாயகி அந்த பால் செம்பை நிலாவின் நடுங்கும் கரங்களில் திணித்தார். நிலாவிற்கு பூமி பிளக்காதா, அதில் தான் வீழ்ந்து மறைந்து விட மாட்டோமா என்று இருந்தது. ஆனால் தம்பியின் முகம் கண்ணுக்குள் வந்து போக விதியையே ஒரு பித்தளை செம்பாக கையில் ஏந்தி கொண்டு மெதுவாக நடந்தாள். வேலனின் அரைக்கதவு அவளுக்கு முன்னால் ஒரு பெரிய மர்மமாக நின்றது. அவள் மெதுவாக தன் ஒரு கையால் கதவை தள்ள அது ஒரு மெல்லிய ஓசையுடன் திறந்தது. உள்ளே அரை மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் மல்லிகை பூக்களின் படுக்கையோடு வேலனுக்காக காத்திருந்தது. நிலா உள்ளே நுழைந்தாள். கதவு அவளுக்கு பின்னால் மெதுவாக சாத்தப்பட்டது. நிசப்தமான அந்த அறையில் மல்லிகை பூக்களின் வாசம் மூச்சடிக்க வைத்தது. நிலா கையில் இருந்த அந்த பால் செம்பை பலமாக பற்றி கொண்டு மெதுவான எட்டுக்களை எடுத்து வைக்கும்போது அவளது கொலுசுகள் மௌனமாக அழுதன. அந்த அறையின் மூலையில் ஜன்னல் ஓரம் இருளை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் வேலன். அவன் இன்னும் சட்டையை கழற்றவில்லை. அவனது அந்த அகலமான தோள்களும் முரட்டுத்தனமான முதுகும் நிலாவிற்கு ஒரு பெரிய மலையைப் போல தெரிந்தது. கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டு வேலன் மெதுவாக திரும்பினான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாருங்க கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.